வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடி விருந்து தான். சூப்பராக மொட்டை மாடியில் இந்த சம்மருக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றப்ப அது இருக்கும் பார்த்திங்களா, ஒரு அலாதியான ஒரு மைண்ட் ரிலாக்ஸு. அதை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மொட்டை மாடி விருந்துக்கு பார்த்திங்கன்னா வயசு 6 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் இது கரெக்டாக கொரோனா சமயத்தில் தான் நம்ம ஆரம்பித்தோம். ஏன்னா எல்லாருமே நம்ம வீட்டில் இருந்தோம் பார்த்திங்களா, கொரோனா பீரியடுன்னு ஒன்று வந்துச்சு பார்த்திங்களா. நம்ம எல்லாரையும் 2020 ஒரு மாதிரி நம்ம எல்லாத்தையும் மைண்டை ரிலாக்ஸே இல்லாமல் ஒரு அப்செட் மூடுக்கு கொண்டுட்டு போயிட்டு அப்படி இருந்த சமயத்தில் நாங்கள் இது ஆரம்பித்ததான் ஒரு விருந்துங்கிறத நாங்கள் ஆரம்பித்தோம். ஏன்னா நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்தோம். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 7 வீடு இருக்கும். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கொரோனாவை முடிக்கிறத சும்மா அப்படியே ரொம்ப மைண்டு கஷ்டத்தோடு முடிக்க வேணாம், நம்ம ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோடு முடிப்போம் அப்படிங்கிறதுக்காக மாடியில் ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2026 இன்றைக்கி நான் போட்டிருக்க விருந்தோடு சேர்த்து 6 வருஷம் ஆயிடுச்சு. இது நம்ம அந்த கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா எல்லாருமே குழந்தைங்கள வீட்டில் வச்சுக்கிட்டு ஜென்ஸும் வெளியில் போக முடியாமல் ஒரு மாதிரி வீட்டில் இருக்க லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷரான ஒரு மைண்டு தான். எந்த நேரம் பார்த்தாலும் கிச்சனில் காஃபி போட, டீ போட, அப்புறம் பார்த்திங்கன்னா காலை டிஃபன், மதிய டிஃபன், அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு மைண்டே ரிலாக்ஸ் இல்லாமல் வெளியில் போக முடியாமல் அப்படி ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணோன்னா, சரி இதை இப்படியே முடித்தோன்னா நல்லா இருக்காது, இதை நம்ம ஹாப்பி மூமெண்ட்டாக தான் கொண்டு போய் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு டிஷ்ஷை எடுத்துகிட்டு போயிட்டு மொட்டை மாடியில் வச்சு சூப்பராக அந்த முடிகிற சமயத்தை நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணோம். அதை நாங்கள் அப்படியே கண்டினியூவாக ஒவ்வொரு வருஷமும் இந்த ஏப்ரல் மே சம்மர் சமயத்தில் இதை நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம எல்லாருமே எதையோ நோக்கி ஓடிட்டுருக்கோம். அப்போ நமக்கான ஒரு நாளுங்கிறத நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதை செலிப்ரேஷன் பண்ணுறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்ல. ஒருத்தவங்க வெங்காயம் எறிகிறதுக்கும், ஒருத்தவங்க கறியை வாஷ் பண்ணி கொடுக்கறதுக்கும், சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் ஒருத்தவங்க மாடியில் வைக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம மொட்டை மாடியில் வச்சு நம்ம அதை சமைச்சிட்டு திருப்பி நல்லா ஒரு இருட்டினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. அந்த மாதிரிலாம் ஃபீல் நம்ம கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸாவது நம்ம அதை செலிப்ரேஷன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறது தூரத்தில் தெரியுதான்னு தெரில, இன்னொரு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்ப்போம். இது கரெக்டாக உச்சி பிள்ளையார் கோயிலை நான் காட்டியிருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் இப்போ வெளிச்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். வீடியோட எண்டில் சூப்பராக தெரியும். வேணால் நீங்கள் அதை எண்டுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக லைட்டு வெளிச்சத்தில் உச்சி பிள்ளையாரோட விநாயகர் சூப்பராக ஜொலிக்க ஆரம்பிச்சிருவார். பாருங்கள், அப்படியே சன்ரைசஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே வெங்காயம் நல்லா செவந்து வறுப்பட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் தயிர், அப்படியே 1 by 1 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு சூப்பராக கமன்னு பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், புதினா மல்லி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒருத்தவங்க ஒரு வேலை செய்கிறப்ப இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு வெங்காயத்தை எடுத்து போடுவாங்க, ஒரு தக்காளி எடுத்து போடுவாங்க. நீ உப்பு போட்டுட்டியா, நான் உப்பு போட்டேனா அப்படின்னு நம்ம பேசி அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து பூ கட்டி இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக லைஃப்பில் என்ஜாய் பண்ண வேண்டிய டே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறந்துகிட்டே வர்றோம். நம்ம அதெல்லாம் நினைப்பே இல்லாமல் போகுது. ஏன்னா இது நம்ம கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ஊர் கூடி சின்ன வயசில் நம்ம கூட்டாஞ்சோறுன்னு சேர்ந்து விளையாண்டுருப்போம் பார்த்திங்களா. அதெல்லாம் இப்போல்லாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்க குழந்தைங்களாம் அதை அனுபவிக்கவே இல்லை. நம்ம இதெல்லாம் இப்போ திருப்பி பழக்கப்படுத்துகிறப்போ அவங்களுக்கும் அதெல்லாம் ஒரு ஞாபகமாக இருக்கும். பாருங்கள், நல்ல ஓரளவுக்கு இருட்டி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நாங்களும் சாப்பாடே ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வெங்காய பச்சடி, முட்டை, பாயில்டு எக்கு, அப்புறம் சிக்கன் கிரேவி. பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம மாடியில் உட்காந்து சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுறோம். பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு. நான் சொல்லியிருந்தேன் வீடியோக்கு இடையில உச்சி பிள்ளையார் கோயிலும் பாருங்கள், உங்களுக்காக ஸ்பெஷலாக எடுத்திருக்கேன். பாருங்கள், இருட்டினதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக உச்சி பிள்ளையார் கோயில் ஜொலிக்குது பார்த்திங்களா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. தூரத்தில் லாங்கில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நம்ம சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.